வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஃபினிக்ஸோட நோட் 30 5G. இது என்ன ப்ராப்ளம்னா, நம்ம சார்ஜ் ஆன் பண்ணோன்னா இந்த மாதிரி லோகோ காமிக்கும், எந்த பர்சன்டேஜும் காமிக்காது, சடனாக ஆஃப் ஆகிடும். இந்த பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுக்காக க்ரியேட் ஆகுது அப்படின்னா, நமக்கு பர்சன்டேஜ் வந்து ஷோ ஆகலை, சடனாக வந்து ஃபோனும் ஆஃப் ஆகிடுது அப்படின்னு. நாம் ஆல்ரெடி இதில் பேசிக்காக செக் பண்ண வேண்டியதெல்லாம் செக் பண்ணும்போது நமக்கு என்ன இஷ்யூ ஃபைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, பவர் ஐசியில் ஒரு லைன் மிஸ் ஆகுது. எது ஓரியன்ட் அப்படின்னா கேஜ் ஓரியன்ட், அதாவது பேட்டரியோட பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுற லைனு அதாவது. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா இதோட பிட் மேப் ஸ்கிமேட்டிக்லாம் கிடையாது. ஆனால் நோட் 30 4Gக்கு இருக்குது. அதனால் அதோட ஐசி இதோட ஐசி தான் ஒன்றா நம்ம செக் பண்ணும்போது இந்த கேஜின்னு இருக்கிற இந்த L7ல் விபேட்டுங்கிற சப்ளை வந்து உங்களோட பவர் ஐசிக்கு போகுது. பேட் ஏடிசி அப்படின்னு இந்த லைன் பேர் எல்லா மீடியாடெக் ஃபோன்ஸ்லேயுமே இருக்கும். உங்களதுலேயும் இந்த மாதிரி ஏதாவது பர்சன்டேஜ் ஓரியன்ட் ப்ராப்ளம் வருது, பர்சன்டேஜ் சரியாக காமிக்காமல் ஃபோன் ஆஃப் ஆகிடுது, இல்லை பர்சன்டேஜ் காமிக்கலை அப்படின்னா இந்த கேஜுங்கிற ஏரியாவை வந்து நீங்கள் செக் பண்ணணும். இது வந்து மீடியாடெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பழைய ஐசியிலேருந்து லேட்டஸ்ட் ஐசி வரைக்குமே இந்த கேஜுங்கிற ஒரு பார்ட் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்படி இந்த கேஜ் ஓரியன்ட்னா நீங்கள் பவர் ஐசி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த L7 பின்னில் பார்த்தீங்கன்னா எனக்கு 438 எனக்கு வோல்டேஜ் வரணும். எனக்கு 438 டயோடு வேல்யூ வரணும் எனக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த டயோடு வேல்யூமே வந்து ஷோ ஆகலை. நான் செக் பண்ணி காமிக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நோட் 30 4Gயோட டயக்ராமை ரெஃபர் பண்ணி நோட் 30 5Gக்கு நான் வந்து செக் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல நம்ம பவர் ஐசியை வந்து ப்ராப்பராக எடுத்து க்ளீன் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐசி எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம். இதில் வந்து இந்த விபேட் லைனை வந்து நான் செக் பண்ணுறேன். இந்த லைனை வந்து நான் செக் பண்ணும்போது எனக்கு வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓஎல் தான் வருது. இந்த இது ரெண்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, இந்த கிரவுண்டுக்கு பக்கத்து மீன் தான். எனக்கு ஓயில் வர்றதுனால என்னென்னா, எனக்கு பேட்ரி ஏடிசி லைன் இங்கே டிடெக்ட் ஆகலை. அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு மைக்ரோ ஜம்பர் நான் வந்து அடிக்க போகிறேன். ஏன்னா இந்த லைன் வந்து எங்கே கட் ஆனிச்சுன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால் என்னென்னா, ஒரு மைக்ரோ ஜம்பர் நான் இந்த இடத்துலேருந்து ஒரு விபேட்டை வந்து நாம் வந்துட்டு கொடுக்கணும். அதாவது நீங்கள் விபேட்டை உங்கள் பவர் ஐசிக்கு கொடுத்தா தான் அது டிடெக்ட் பண்ணி உங்களோட பர்சன்டேஜை அந்த கேஜ் சர்க்யூட்டை வச்சு அதை கால்குலேட் பண்ணி ஷோவே பண்ணும். அதாவது உங்கள் பவர் ஐசி தான் பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக்கில் கேஜ் ஓரியன்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணும். இந்த மாதிரி பர்சன்டேஜ் ஓரியன்ட் இஷ்யூலாம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கேஜ் ஓரியன்ட் இது இல்லை கோல்கமாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதோட சென்ஸ்ன்னு போட்டிருக்கோம்ல, எஸ்என்எஸ், இந்த மாதிரி பாயிண்ட்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். சில நேரம் நம்ம சார்ஜிங் ஐசியில் ஃபால்ட்டில் கூட நம்ம பர்சன்டேஜ் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டு நமக்கு வந்து சார்ஜ் ஏறாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மைக்ரோ ஜம்பர் அடிச்சுட்டு நம்ம போயிட்டு விபேட்டை டைரெக்டாக இந்த மைக்ரோ ஜம்பர் வழியாக உள்ளே கொடுக்க போகிறோம்.
இந்த மாதிரி அண்டர் த ஐசி வந்து நீங்கள் ஜம்பர் அடிக்கிறீங்க அப்படின்னா ஐசி உட்கார்றப்ப கரெக்டாக உட்கார வைக்கணும். அதுமாரி யூவியும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக போட்டிருக்கணும். இங்கே நான் யூஸ் பண்ணுற ஜம்பர் ஒயர் பார்த்தீங்கன்னா 0.02 mm வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் வந்து நீங்கள் விபேட் லைனை வந்துட்டு டேரெக்டாக இதே எடுத்துகிட்டு போய் நம்ம டேரெக்டாக அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போகும்போது சில நேரம் வந்து இந்த லைனு பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னென்னா நீங்கள் ஒரு லைன் மிஸ்ஸு அண்டர் த ஐசி வந்து ஜம்பர் அடிக்கிறீங்க அப்படின்னா எடுத்து ஒரு இடத்துல யூவி மார்க்ஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து இதுலேருந்து இன்னொரு பெரிய ஜம்பர் அடித்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதுவே நான் வந்து அடித்து முடித்த பிறகு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கட் ஆகிடுச்சு. அப்புறம் நான் திரும்பவும் லைனை வந்து ஒரு பெரிய ஜம்பரில் எடுத்து அப்புறம் தான் எடுத்துகிட்டு போய் நான் ஜாயின் பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐசி ஜம்பர் அடிக்கிறீங்க அப்படின்னா வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் போய் ப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜம்பர் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வந்து உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஸ்கில் ப்ராக்டிஸ் ஆகணும். நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் அடிக்க முடியாது. நான் விபேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டிங் கனெக்டர்லேயே டெஸ்ட் பாயிண்ட் இருக்கும்ல, நான் அந்த விபேட்டையே எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து கொடுத்துக்க போகிறேன். விபேட்டோட டெஸ்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது. இங்கேருந்து ஒரு ஜம்பரை மேக் பண்ணி நேராக எடுத்துகிட்டு போய் நம்ம வந்துட்டு அந்த நம்ம ஜம்பர் அடிச்சிருக்க லைனை கூட கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பேட்டரியோட பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணால் கேஜ் செக்ஷனுக்கு வந்து இங்கேருந்து டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த விபேட் லைன் வழியாக. அதுக்கு பிறகு நமக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ஐசி எடுத்துகிட்டு ஜம்பர் பண்ணும்போது ஜம்பர் பண்ணியெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக பேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு அடித்து எல்லாம் பண்ணி பேக் பண்ணும்போது ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ண வேலையெல்லாம் வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக் பண்ணிடுங்க. இப்போ நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஜம்பர் அடிக்கிறேன் கட் ஆகுது. ஏன் அப்படின்னா நம்ம அடிச்சிருக்கிறது வந்து 0.1 mm. இது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வந்து பிரேக் டவுன் ஆகிடும். அதனால் ஒரே ஒரு யூவி மாஸ்க் போட்டு நான் டேரெக்டாக வந்து அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் வச்சுட்டேன். அப்போ வந்து உங்களுக்கு சில மெத்தட்ஸ் வரலை அப்படின்னா இமீடியட்டாக வந்து அதுக்கான மெத்தட்ஸ் என்னவோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி சரி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜம்பர் பண்ணியாச்சு. இப்போ விபேட் லைனை கொடுத்த பிறகு நமக்கு இஷ்யூ வந்து ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் மட்டும் கிடையாது, அதாவது மீடியாடெக்கில் எந்த மாடலாக இருந்தாலும் இந்த பேட்ரி ஏடிசி ப்ராப்ளம்னா நமக்கு கேஜ் ஓரியன்டட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பார்த்திங்க அப்படின்னா சிப் லெவல் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா சென்னை தாம்பரத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதுமாரி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸு,
அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் சாஃப்ட்வேரு, டூல்ஸு இது ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் சப்போஸ் இன்ஸ்டியூட் வர மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்து கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ட்ரைனிங் வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பேட்டரி ஏடிசி லைனை வந்து மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.